முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை அனுபவித்து வரும் 7 பேரையும் விடுதலை செய்வது தொடர்பாக தமிழக அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கை மனிதநேய நடவடிக்கை என தண்டனை அனுபவித்து வரும் பேரறிவாளனின் தாயார், அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். என் பையனை பரோல் கேட்டேன். பரோல் கொடுத்தா கூட எனக்கு நிம்மதி அப்படின்ற அளவுக்கு தான் நான் இருந்தேன். ஆனால் அதையும் மீறி உன் மகனுக்கு விடுதலையே கொடுக்குறம்மான்னு முதல்வர் அம்மா சொல்லும்போது நான் அதை கண்டிப்பாக வரவேற்க தானே செய்வேன். அது கண்டிப்பாக முதல்வர் அம்மாவுக்கு புரியும், செய்து முடிப்பாங்க. தமிழக அரசு எடுத்திருக்கிற இந்த சீரிய முடிவு என்பது மிகச்சிறந்தது. தமிழக முதல்வர் இந்த பிரச்சனையை உடனடியாக மத்திய அரசின் கவனத்திற்கு எடுத்து சென்றிருப்பதையும் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று வற்புறுத்தியிருப்பதையும் மனமாற பாராட்டுகிறேன், நன்றி கூறுகிறேன். கௌதம புத்தரும் மகாவீரரும் காந்தியடிகளும் பிறந்த இந்த நாட்டில் மனிதநேயம் இன்னமும் மறைந்துவிடவில்லை என்பதை முதல்வரின் இந்த நடவடிக்கை எடுத்து காட்டியிருக்கிறது. இந்த 7 பேரையும் விடுதலை செய்வதில் அவர் காட்டி வரும் உறுதியை பாராட்டுகிறேன். அவருக்கு இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மனித நேயம் வளரட்டும், வாழ்க. 7 பேரையும் விடுதலை செய்யணுங்கிற அந்த நிலைப்பாட்டில் தமிழ்நாடு அரசு அது உயிர்ப்போடு இருக்குது. அது அந்த முயற்சியில் உறுதியாக இருக்குதுங்கிறத நமக்கு தெரியுது. அதை என்னை போன்ற பிள்ளைகள் நாங்கள் ஒரு பெரிய நம்பிக்கையாக பார்க்குறோம். அதனால் இதுக்கு ஒரே இறுதி முடிவு அவங்க விடுதலை தான். அது எந்த வழியிலேயும் நடக்கணுங்கிறத எங்கள் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. அதனால் இந்த நகர்வை நான் ஒரு நம்பிக்கையாக பார்க்குறேன். பேரறிவாளன், சாந்தன், முருகன், நளினி, ரவிச்சந்திரன் உள்ளிட்ட 7 தமிழர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுள் தண்டனையை குறைத்து அவர்களை முன்கூட்டியே விடுதலை செய்வதற்காக வேண்டி தமிழக அரசின் சார்பாக தலைமைச் செயலாளர் அவர்கள் மத்திய அரசுக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தை மனிதநேய மக்கள் கட்சி வரவேற்கின்றது.